ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா எங்கே இவ்வளோ வேகமாக போய்ட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியிருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சூப்பர் மார்க்கெட் வந்தேன். கேரோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போகிறேன். ஜாமான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் வாங்குறோங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, டங் கிளீனர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாவ. இந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே, எல்லா வெரைட்டிஸ் ஸ்ப்ரேயும் இருக்கும், எல்லா கம்பெனியும் இருக்கும். அதை பார்த்தேன். இப்போ நான் ஒன்று தூக்குனேன், இது வெளிநாட்டிலேருந்து முந்தி அம்மாவும் கொண்டு வந்திருக்கான், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை எடுத்து கொடுத்தாவே வாங்குவாங்களா, அதனால் அவனுங்க தான் அவனும் விருப்பத்துக்கு செலக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ ஸ்ப்ரே ரெண்டாவது வந்து பார்த்துக்கிடலான்னு சொல்லிவிட்டு அப்படி பேஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பேஸ்ட்டு வாங்கணும். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுடர், யார்ட்லியில் பிளாக் கலர் எல்லா வெரைட்டிஸுமே இருந்து, தேங்காய் பாட்டிலு, இதில் ஃபுல்லாக ஹேர் ஆயில், ஹேர் டை, இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. ஸோ என்ன கம்பெனிலாம் இருக்குங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் வாங்கி வச்சுருப்பாவ. ஹேர் டை மட்டும் இல்லாமல் ஷாம்பு மாடல் டையும் இதில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, காம்ப்ளன், இந்த ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் டேட்ஸ் வச்சுருக்க இடத்துக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்காங்கங்கிறது அப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதில் டேட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் என்ன டேட்ஸ் வாங்குவீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க. இதில் நான் என்ன டேட்ஸ் வாங்குறதுங்கிறது அப்படி பார்த்துட்டே இருக்கேன், என்னடா வாங்கலாம் அப்படின்னு. கடைசியில் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருந்ததில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி நிறைய இதில் போட்டிருந்தாங்க. நிறைய கலரில் இருந்து, ஆனாலும் நான் ஒரு பச்சை கலர் பாக்கெட் இதுக்கு முன்னாடி நான் அது தான் வாங்கியிருக்கேன். அதை தான் தேடினேன். சரி அதே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை தான் எடுத்து பார்த்தேன். அது இப்போவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு தான் போட்டிருந்துச்சு. பார்த்தேன். சரி, ஆனால் இந்த டேட்ஸ் நல்லா தான் இருக்கும் பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இதை வாங்குவோம், நீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று எடுத்தாச்சு. சரி, டேட்ஸ் இப்போ வாங்கியாச்சு. அடுத்து நம்ம இனி என்ன வாங்க போகிறோன்னு பாருங்கள். இனி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய பாடி லோஷன், கிஃப்ட்டு, ஃபேஸ் வாஷு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தாவ நிறையா. அதில் பேபிஸ்குள்ளதும் இருந்து, பெரிய அளவுக்குள்ளதும் இருந்து. அப்படியே பார்த்தேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே. பையன் எம்மா ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கி தாங்கம்மான்னா, சரி அப்போ நீனே செலக்ட் பண்ணுமக்கா அப்படின்னே. அவன் தான் அப்படியே ஒன்று ஒன்றையாக பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது அடிக்குமா அந்த ரூம் ஸ்ப்ரே, அப்போ இது ஒன்று வாங்கிடுவோமா அப்படின்னா சரின்ட்டு அந்த ரூம் ஸ்ப்ரே ஒன்று வாங்கியாச்சு. இந்த ரூம் ஸ்ப்ரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பையன் ஏதோ வாங்கணுன்னா அது அந்த பக்கம் தான் இருக்குது. மக்களே, அண்ணா அந்த பக்கத்தில் இருக்குது, போய் வாங்குறியான்னு கேட்டேன். ஆனால் அவன் எம்மா நான் அது லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்றேன்ட்டான். சரி இந்த பக்கம் வரும்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜூஸ் போடும், அவ்வளோ ஜாம் ஐட்டம், ப்ரெட்டில் வச்சு சாப்பிடக்கூடிய ஜாம் ஐட்டங்கள்லாம் இதில் இருந்தது. அதையும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் நான் ஜாம் ஐட்டம் வாங்கலை, ஏன்னா அது வீட்டில் பைனாப்பிள் கிடந்து பிள்ளைகளுக்கு ஜாம் செஞ்சு கொடுக்கலான்னு வாங்கலை. இதில் பார்த்தீங்கன்னா ஹனி, தேன் பாட்டிலாக இருந்து, ஒவ்வொரு பிராண்டும் இருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யக்கூடிய அரிசி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. சரி, நான் 2 பாக்கெட் அரிசி வாங்கலாம். நான் இந்த அரிசியில் தான் பிரியாணி செய்வேன். நீங்கள் எதில் பிரியாணி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா கேட் எடுத்திருக்கேன் 2 பாக்கெட், க்ரீன் கலர் எடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், சோப்பெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியெல்லாம் லூஸில் அளந்து கொடுக்குறதுக்காக அரிசிலாம் வச்சுருப்பாங்க டின்னில் கொட்டி. இதில் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு, கப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு அப்படி நிறைய இருக்கும் எல்லா ஜாமானுமே. ஸோ அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணி இந்த பக்கமாக நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமேட் லிக்யூட் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் வாஷு, கம்போட்டு, அப்புறம் பார்த்திங்களா நான் இந்த கம்போட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு இந்த ஸ்மெல் நல்லா பிடிக்கும். இந்த கலரில் உள்ள ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்கும், பிங்க் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இந்த கலரில் உள்ள ஸ்மெல் பிடிக்கும். அதனால் நான் இந்த கம்போட்டு தான் எடுப்பேன் எப்போவுமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹிட்டு, கரப்பாம்பூச்சி மருந்து, அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய விம் பாக்ஸு, அப்படி நிறைய இந்த சைடு இருந்துச்சு. நமக்கு விம் லிக்விட் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு, பெரிய பாட்டில் இங்கே இல்லை, பார்த்தேன். ஸோ கொஞ்சம் இருக்குது, அதுக்குள்ளே இங்கே வந்துடும் கடையில், 2வது வாங்கிக்கிடலான்னு சொல்லி நான் அது எடுக்கலை. ஆனால் இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு லிக்விட் கண்டிப்பாக எடுத்தே தீரணும். நான் எப்போவுமே முன்னாடி டோமக்ஸு போட்டேன், இப்போது ஹார்பிக் யூஸ் பண்ணுறேன். ஹார்பிக் தான் பார்க்கேன், ஹார்பிக் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்கும் ஹார்பிக்கில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் ரெட்டில் பெருசு இருந்து, பெரிய பாட்டில் இருந்து. சரி இது எடுத்தால் கொஞ்ச நாள் ஓடும், அதனால் சரி இதில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹார்பிக் 2மே எடுத்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து துணி வாஷ் பண்ணக்கூடிய லிக்விடும் எடுக்கணும். அது என்ன எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏரியல் தான் வாங்குவேன்.
ஏரியல் பார்த்தா ஏரியல் வந்து இருந்து 2 லிட்டர் வாங்கினா நமக்கு லாபம். ஆனால் 2 லிட்டரில் வந்து டாப்பு ஓப்பன் தான் இருந்து, ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்துடுங்க, அதனால் அது எடுக்கல. இது சர்ஃப் எக்ஸல் சோப்பு, வெள்ளை சட்டை இதெல்லாம் துவைக்கிறதுக்கு இப்போ புதுசாக நல்ல வாசமாட்டு சர்ஃப் எக்ஸல் வேறு பிராண்டில் வேறு ஸ்மெல்லில் போட்டிருக்காங்க. அது சுற்றிட்டே தான் இருக்கேன் அப்போமே இருந்து, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பக்கம் நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த சைடு தான் திரும்பவும் வந்திருக்கோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா பாடி லோஷன் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது இந்த சைடு. நமக்கு ஆல்ரெடி அன்றைக்கி பாடி லோஷன் வாங்கணும், அதனால் இன்றைக்கி அது வாங்கலை. ஷாம்பு பாடி லோஷன் அதுதான் அந்த சைடு இருக்குது. இது நம்ம ரூம் ஸ்ப்ரே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேயே எடுத்துட்டோம் ரூம் ஸ்ப்ரே. இது பார்த்திங்கன்னா இது எல்லாம் டாய்லெட் கிளீனர் தான். இதில் எதுக்கு திரும்பவும் வந்திருக்கேன்னா, இப்போ நம்ம பித்தளை பாத்திரம் விளக்கக்கூடிய பீத்தாம்பரின்னு ஒன்று எடுப்பேன். ஸோ அதுதான் தேடி வந்திருக்கேன். அந்த இடத்துல இது தான். அப்புறம் பையன் அங்கே இருந்துட்டு அம்மா 2 பிஸ்கட் பேக்கெட்டால் எடுத்துகிட்டு வாங்கமோன்னா டார்க் ஃபேண்டஸி என்னெல்லாமோ 2-3 சொன்னான். சரி அதை தேடுவோன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன். ஆனால் அது பார்க்க அது வேறு கலரில் இருந்து, என்னடா இந்த கலரில் இருக்குன்னு பார்த்தா மேலே இருந்து இதுதான் 2 பாக்கெட் எடுத்துகிட்டு வாங்கமோன்னா. சரி இதுதான் அவன் சாப்பிடையும் செய்வான். சரி அதில் 2 பாக்கெட் எடுப்போன்ட்டு அதுவும் 2 பாக்கெட் எடுத்தாச்சு. 50 பிஸ்கட்டும் வேணும்னு கேட்கான். சரி எல்லா பிள்ளைகள் நமக்கு பெரிய பிள்ளைகள் ஆனாலும் நம்ம பிள்ளைகள் நமக்கு குழந்தை தான். அவன் எவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், ஆனாலும் நம்ம பிள்ளைகள் நமக்கு குழந்தை தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கோல்டு காயின் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்குள்ளே முட்டாய் தான் இப்படி கோல்டு காயின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த சின்ன பிள்ளைகள் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்து, ஒவ்வொரு முட்டாயும் பார்க்க இந்த பாருங்க, இந்த முட்டாயெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாளி மாதிரி அது ஒட்டியிருக்கு. அது எடுத்தால் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் பேஸ்ட் முடிஞ்சு போச்சு, மாடியிலையும் வைக்கணும் கீழேயும் ஒன்று வைக்கணும். அதனால் சென்சோடைன் 2 எடுத்திருக்கேன். சென்சோடைனில் பச்சை கலர் தான் அட்டை பாக்ஸில் இருக்கிறது தான் வாங்குவேன், ஏன்னா அப்போ தான் உள்ள பேஸ்ட் வெள்ளை கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ப்ரே தான். இது சாக்லேட்டு. சரி பிள்ளைலையம்மா டேரி மில்க் பப்ளி வாங்கி தாங்கம்மான்னு கேட்டானோடனே அவனுக்கு 2 பப்ளி எடுப்போன்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதில் ஒரு ஆளுக்கு 2 பப்ளி எடுப்போன்ட்டு எடுத்திருக்கேன். இதில் மண்டோலம் இருக்குது. இதில் கோல்டன் கலர் மண்டோலம் வச்சு சர்க்கரை பொங்கல், அடை பாயாசம் இதெல்லாம் வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு கலர் மண்டோலம் வச்சு பாயாசம் வைக்கிறது. அதனால் இந்த கோல்டு கலர் மண்டோலம் 1 கிலோ எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி இதில் இருந்துச்சு, 1 பாக்கெட் ஜவ்வரிசியும் எடுக்கணும். சரி 1 பாக்கெட் ஜவ்வரிசியும் வாங்கியாச்சு. பாயாசத்துக்கு கண்டிப்பாக தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனாலும் பாக்ஸில் இருந்து இந்த சின்ன பிள்ளைகள் இந்த உருளைக்கிழங்குலாம் பொரிச்சு பிறக்கி வச்சுருப்பாவுன்னு நினைக்கேன். சின்ன பிள்ளைங்க திங்கக்கூடிய பண்டோன்னு நினைக்கேன். இது நிறைய பாக்ஸாக இருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை எடுத்தேன். லைனாகவே பாருங்கள், எல்லாமே அந்த சின்ன பிள்ளைகள் திங்கக்கூடிய நொறுக்கு தீனி தான். அது இப்போது மாடலாக வித்தியாசமான டப்பாயில் அடைச்சி வச்சுருக்கவ. அதானே பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் விரும்பி திங்குது இப்போ உள்ள பிள்ளைகள். அதனால் அது பார்த்தேன். ஆனால் நான் வாங்கலை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பாக்ஸாக காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜெல்லி, ஆனால் இது வேணும்ன்ட்டான். எது தின்னு பார்க்கணும் மம்மி அதை எடுங்கன்ட்டான். சரி அதுவும் இந்த பாருங்கள், இந்த மிட்டாய் பாட்டில் மாதிரி, இது ஒரு வித்தியாசம். சின்ன பிள்ளைகள் மிட்டாயெல்லாம் இப்போ வித்தியாசமாக, நம்ம காலத்துலலாம் ஆரஞ்சு மிட்டாய், கல்கோனா, பொரி உருண்டை, அப்பள பொரி இப்படி இருந்துச்சு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு பொருளுக்குள் உள்ள மிட்டாயை வச்சுருக்காங்க. காலங்கள் மாறி போச்சு. அதனால் எல்லாமே வித்தியாசமாக அந்த பேக்கிங்கை பார்த்தாலே வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு வித்தியாசமான பேக்கிங்கோட தான் எல்லாமே மிட்டாய் ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு வீட்டுக்கு உளுந்து தேவைப்பட்டுச்சு, உளுந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி உருட்டு உளுந்து டிஃபனுக்கு போடுறதுக்கு ஒரு 2 பாக்கெட் எடுத்தேன். இந்த உளுந்து தான் வாங்குவேன். எங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே உள்ள உளுந்து பேக்கிங் தான் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு போட்டோன்னா. அதுதான் ஒரு 2 பாக்கெட் எடுப்போன்னு எடுத்தோம். ஓரளவு நம்ம பர்ச்சேஸ் ஓரளவுக்கு ஜாமான்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் பார்க்க இந்த ஜாமான் இல்லை அந்த ஜாமான் இல்லைன்னு தோணிகிட்டே தான் இருக்குது. இது முழு முந்திரி கொட்டை, அதாவது எப்படி கொல்லாம்பருப்புன்னு சொல்லுவோம் நம்ம முன்னாடி, அந்த இது தான் முழுசாக இருக்குது. அது பிள்ளைகள் வறுத்து கேட்பானு, லேசாக நெய் ஊற்றி வறுத்து தாங்கம்மா அம்மான்னு. அதில் ஒரு 2 பாக்கெட் எடுப்போம் அப்படின்னு 2 பாக்கெட் எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஜாமானும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நல்ல மிளகு, ஜீரகம், அப்படி வீட்டுக்கு தேவையானது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்ச மாதிரி இல்லை. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு எல்லாமே நல்லா நீட்டாக கல் இதெல்லாம் நீக்கி நல்ல மிளகு எல்லாமே பேக்கிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்கெட் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே மஞ்சள் மசாலா ஜாமான் ஃபுல்லாக பாக்கெட் பண்ணி, சீனியாக இருக்கட்டும், சீனியிலேருந்து சிறுபயிர்லேருந்து முழு கொண்டக்கடலையிலேருந்து எல்லாமே நீட்டாக பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ஒன்று ஒன்று சொல்லி, அங்கே உள்ள பிள்ளைங்க நல்லா அழகாக நம்மளை அட்டன் பண்ணுவாங்க. அது ஒன்று ஒன்று சொல்லி சிரிச்சிட்டு கிடந்தாங்க. அந்த பிள்ளைங்கிட்ட பேசி எடுத்துகிட்டு இருந்தேன். பொரியடலை பாக்கெட்லேருந்து எல்லாமே இந்த பக்கத்தில் தான் இருக்கும். மொத்தத்தில் சொல்ல போனால் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் அப்படிங்கிறது ஒரு
இப்போ 60-70% இந்த சைடு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட பெரிய பையன் வீடியோ எடுக்க தெரியாமல் கிராஸ் ஆகிட்டான் பார்த்துடுங்க, வசமாக மாட்டிக்கிட்டான். அடுத்து புட்டு மாவு இருக்கான்னு பார்த்தேன். புட்டு மாவு இருந்து இதில் ஒயிட் புட்டு மாவு ஒன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் புட்டு மாவு ஒன்று எடுத்தேன். இதில் புட்டை வைப்பேன், நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் புட்டு மாவு இது சூப்பராக இருக்கும். சரி, அதனால் ஒரு புட்டு மாவு ஒன்று எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்து பாயாசம் மிக்ஸு, இந்த காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த சைடு இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இதுதான் டப்பா காயம், நல்லாயிருக்கும். இந்த துண்டு காயம் போட்டு பருப்பு குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், அந்த முழு காயம் போட்டு வச்சோம்னா அந்த வாசமே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் காயப்பொடியாக பவுட்ரு வந்தாலும் அந்த முழு காயம் போடுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதில் ஒரு காய டப்பா, அந்த துண்டு காயம் டப்பா ஒன்று எடுத்தேன். வீட்டில் மஞ்சள் பவுட்ரு இல்லை, அதனால் மஞ்சள் பொடி பாக்கெட்டு ஒரு 4 பாக்கெட் எடுத்தாச்சு. பால் பாயாசம் வைக்கிறதுக்கு இந்த பாயாசம் மிக்ஸ் ஆச்சியில் உள்ளது நல்லாயிருக்கும். அவனுமா பாயாசம் மிக்ஸ் எடுங்கம்மா அப்படின்னு சரி பாயாசம் மிக்ஸ் எடுப்போம்னு சொல்லி அதில் ஒரு 2-3 ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ பாயாசம் மிக்ஸு. சரி, அப்போ அதில் எடுப்போம். அதே மாதிரி குலோப் ஜாமுன் மாவும் வாங்கிங்கம்மா, குலோப் ஜாமுன் செஞ்சு தாங்கன்னு சரி குலோப் ஜாமுன் மாவும் எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அதில் குலோப் ஜாமுன் அதுவும் ஆச்சு தான், அதில் தான் இருந்துச்சு. சரி, அதில் ஒரு பாக்கெட் வித்தியாசமாக இருந்தோன்னே நான் அதை தேடிட்டு அலைஞ்சேன், என்னடா காணலையேன்னு பார்த்தா இப்போ வயலட் கலரில் சூப்பராக பாக்கெட்டே பார்க்க அழகாக இருக்குது, குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் பாக்கெட்டுன்னு தேடிட்டு அலைஞ்சிட்டு எடுத்துகிட்டே ஒரு வழியாக. இந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஊறுகாய், குரு ஊறுகாய் தான் நிறைய இருக்குங்க. எல்லா இதுவும் இருக்கும், நார்த்தங்காயிலேருந்து, பூண்டுலேருந்து, மிளகாலேருந்து, வத்த குழம்புலேருந்து எல்லாமே இந்த குரு இதில் இருக்கும். ஒரே ஒரு ஊறுகாய் நமக்கு எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது, செக்கு எண்ணெய் தான் ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் எடுப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் இது தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் உள்ள தேங்காயெல்லாம் எடுத்தால் நல்ல மணமாக தான் இருக்கும். ஆனால் அது தேங்காயை உடச்சி காய வச்சு கொஞ்சம் வேலைப்பாடுங்கிறதுனால அதை எடுக்காமல் கிடக்கேன். இதெல்லாம் சாக்லேட்டு, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன், வாங்கலை. ஆனால் நல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அப்படி அந்த டப்பாயே அழகாக ஹாட் மாடலில், ஓவல் ஷேப்பில், சதுரமாக வித்தியாசமான டப்பாயில் அடைச்சி வச்சுருந்து. இது பார்த்தோன்னே பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் செர்லக்கு கொடுத்தது எனக்கு ஞாபகம் வந்துட்டு. இது செர்லக்கு டப்பா தான். 6 மாதத்துலேருந்து ஒவ்வொரு செர்லக்காக வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்போம். இதில் நிறைய செர்லக்கு டப்பா இருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து காமிக்கேன். இது என்ன பூஸ்ட்ரு, ஹார்லிக்ஸு, காம்ப்ளன் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்து. பூஸ்ட்டை பார்த்தோன்னே என் மூவன் சின்ன வயசில் சொல்லுவான், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய டயலாக்கு பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிம்பான். அதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார்ட்லி பவுட்ரு, இந்த பவுட்ரு ஐட்டங்கள் மொத்தத்தில் யார்ட்லி அந்த வயலட் கலர் தான் நான் வாங்குவேன், அதான் டப்புன்னு என் கையில் அது வந்துச்சு. பவுட்ரு ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு இந்த சைடு. இந்த பவுடருமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணலை. ஆனால் வாசம் சூப்பராக இருந்து பார்த்தேன். இந்த பவுடரும் வாசம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பவுடர் இருக்குது, அதனால் பவுடர் எடுக்கலை. ஸ்ப்ரே தான் கேட்டான், ஏமா ஒரு ஸ்ப்ரே வாங்குங்கன்னா பார்த்தேன். ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமாக ஒரு பாட்டிலெல்லாம் தூக்கி பார்த்தா அந்த பாட்டிலில் என்னெல்லாமோ கெட்டி தொங்க விட்டுருந்து பார்த்துருங்க பாருங்கள். வித்தியாசமாக அந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்ப்ரேலாம் எடுத்து பார்த்தேன், எது வாங்கன்னு தெரியல. சரி, இனி அவனை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஸ்ப்ரேயில் என்னென்ன கம்பெனி உண்டோ எல்லாம் அந்த ரேக் ஃபுல்லாக இருந்தது. ஒன்றும் ஒவ்வொரு வாசமாக இருந்தது பாருங்கள். கலராக அதை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எடுத்து மோந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரேயும் ஒவ்வொரு வாசம் நல்லா இருந்து, சூப்பராக இருந்து. ஆனால் நம்ம எடுக்கிற ஸ்ப்ரே பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால் அவனை கூப்பிட்டு தான் செலக்ட் பண்ண சொல்லணும். அதனால் அவனே எடுக்கிட்டானே. எல்லாமே வித்தியாசமான வாசம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா கம்பெனியும் இருக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு வழியாக எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாமான் வாங்கியாச்சு, இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். இதில் கொஞ்சம் ஷாம்பு பாட்டில் அந்த மாதிரிலாம் கவரில் வச்சு தந்துட்டாங்க. அந்த சாக்கில் மிச்ச ஜாமானு கட்டிட்டாங்க. இனி ஸ்கூட்டியில் ஃப்ரெண்டில் ஏற்ற வேண்டியதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உறவு. ஓரளவு எல்லா ஜாமானும் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஏதாவது எப்படி தான் பார்த்து வாங்கினாலும் 1-2 ஜாமான் மிஸ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.